கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆடிட்டர், அக்கௌண்டன்ட்டு, கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் குரூப் சி வேகன்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2023-24க்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி, அதாவது மெரிட் பேசிஸில் உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. நம்ம சென்னையில் தான் நிறைய வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஏஜ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். பிடிஎஃப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க, இடையில ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். வீடியோ ரொம்ப கம்மியாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டியூரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, முதல்ல நம்ம சேலரி பார்க்கலாம். ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இது ரெண்டுமே ஒரே போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே போஸ்டிங் தான், தனித்தனி போஸ்டிங் கிடையாது. லெவல் 5 7th பே கமிஷன் பிரகாரம் 5200 20,200 உங்களுக்கு சேலரி இருக்கும். இதோட எக்ஸ்ட்ரா கிரேட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2800 உங்களுக்கு ஆட் பண்ணி தராங்க. அடுத்து பாருங்கள், கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் 2 7th பே கமிஷன் பிரகாரம் 5200 20,200 இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கிரேட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1900 உங்களுக்கு ஆட் பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸில் தான் டிகிரி படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் போதும் ஆடிட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கிளர்க்கு, இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரோ நான் டிகிரி ஃபைனல் செம் படிச்சுட்ருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் நீங்கள் ஆடிட்டருக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கிளர்க்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஆடிட்டர், கிளர்க் இந்த 2 போஸ்ட்டுக்கும் குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். அதிகபட்சம் 27 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரோ எனக்கு 27 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதாவது 27 + 10 37 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அப்போ நீங்கள் 34 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் உங்களுக்கு தெரியும், ஓபிசியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இந்த பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான மார்க் அலோகேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் நேஷ்னல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. முதல்ல மார்க் அலோகேஷனே இருக்கும். அவார்ட் ஆஃப் மார்க் ஃபார் சர்டிஃபிகேட் சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபீல்டு ட்ரையல்ஸ் அப்படின்னா ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ குறிப்பாக இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 2023 லாஸ்ட்டு 5 yearsல அந்த கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2023 உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2023 வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023, 22, 21, 20, 19. ஸோ 19லேருந்து 2023 இந்த இயரில், இந்த வித்தின் இயரில் அவங்க சொல்லியிருக்க கேமிங்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் சீனியர் ஜூனியர் லெவல் கேட்டகிரியில் இந்த கேமிங்கில் இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க இந்த கேமிங்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர், நேஷ்னல் லெவல் பிளேயராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ரோ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கேன், ஸ்டேட் லெவலில் இருக்கேன், அதுக்கான சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பேஜில் ஒரு டேபிளர் காலம் இருக்கும். இதில் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் நோடல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நோடல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டோட நோடல் ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. போஸ்டிங் நேமு, நோடல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு தான்
அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், வேக்கன்சி, நேம் ஆஃப் தி கேம். ஸோ இந்த கேமிங்கில் லொக்கேஷன் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4th காலமில் நேம் ஆஃப் தி கேமிங் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேமிங்கில் இந்த லொக்கேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த காலம் 5, 6 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிட்டரு, கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேலில் இந்த கேமிங்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்க பாருங்கள், கோல் கீப்பரு, ஃபார்வேர்டு, டிஃபெண்டர், ஆஃப்லைனுக்கு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்மிண்டன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் சென்னையில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் டு ஆல்ரவுண்டர் 1க்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெங்களூரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாக்கிக்கு சென்னையில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சென்னையில் ஹாக்கிக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேபிள் டென்னிஸ்க்கு சென்னையில் வேக்கன்சிஸ் இல்லை. பெங்களூர் லொக்கேஷனில் எல்லா கேமிங்க்கும் வேக்கன்சி இருக்குது. இதில் இந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேமு, சம்மந்தப்பட்ட நோடல் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்க்கலாம். இப்போ நோடல் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை ஆர்டினரி போஸ்ட் மூலிமா வர ஜனவரி 28 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரோ அட்டாச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து கேட்டிருக்காங்க. 2 செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் 27 cm x 12 cm இருக்குது. இந்த சைஸில் நீங்கள் கவரை ரெடி பண்ணி அந்த கவரில் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அது எல்லாமே நான் அப்ளை வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்னா www.cag.government.in இந்த வெப்சைட்டில் பாருங்கள், மெனு அப்படின்னு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நோட்டீஸில் போய்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அந்த சம்மந்தப்பட்ட நோடல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுட்பால் கேமுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபுட்பாலில் நம்ம சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோடல் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும். கேமிங்கை பொறுத்து நோடல் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து மாறும். இப்போ நீங்கள் பேட்மிண்டனுக்கு சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த கேமை பொறுத்து அட்ரஸ் மாறும், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரிக்கெட்டுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்னையில் கிரிக்கெட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் கிரிக்கெட் கேமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த கேமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த அட்ரஸ் மாறும். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.